ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எய்ம்ஸ் நார்செட் 10 ரிசல்ட் வந்துருச்சு. சரியாக 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போது 6:15. எப்படி பண்ணலாங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் கொடுத்துருக்கேன். எய்ம்ஸ் வெப்சைட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகுது. இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணணும். எப்பயும் போல் இந்த முறையும் பிடிஎஃப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நர்சிங் ஆஃபீஸர் அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணியாச்சு, லோட் ஆகுது. போக இன்னும் சர்வர் ஸ்லோவாயிரும். ஸோ உடனே கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிற நார்செட் 10 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த வருஷம் நீங்கள் அட்டன் பண்ண ஏப்ரல் 11 அட்டன் பண்ண எக்ஸாமுக்குள்ள ரிசல்ட் ஷோ ஆகும். ரிசல்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த டேட் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் லோட் ஆகுது. அவ்வளோதான். இதான் உங்களோட ஸ்டேஜ் 1க்கான பிடிஎஃப். இப்போ இதில் உங்களுக்கு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பர்சன்டைலை செக் பண்ணுங்கள், கட் ஆஃப் மார்க் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மார்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த எய்ம்ஸில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.